அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் பொன்வேல் பாண்டியன். இந்த பதிவில் நம்ம பார்க்க போறது மத்திய செம்மொழி தமிழாய்வு நிறுவனம். இந்த நிறுவனமானது எங்கு அமைந்துள்ளது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதோட தலைமையிடம் தற்போது அமைந்துள்ள இடம் சென்னை பெரும்பாக்கம். இந்த நிறுவனம் மத்திய அரசால் அமைக்கப்பட்டது. இந்த நிறுவனம் எதற்காக அமைக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2004 அக்டோபர் 12 அன்று தமிழ் மொழிக்கு இந்தியாவிலே முதல் முறையாக செம்மொழி அந்தஸ்து வழங்கப்பட்டது. சரிங்களா? இந்த செம்மொழி அந்தஸ்து வழங்கப்பட்ட பிறகு இந்த மொழிக்கான எந்த மொழிக்கு செம்மொழி அந்தஸ்து வழங்கப்படுகிறதோ அந்த மொழிக்கான ஆய்வு மையம் அமைக்கப்படும். அதன் அடிப்படையில் 2004ஆம் ஆண்டு செம்மொழி அந்தஸ்து வழங்கப்பட்ட பிறகு 2006ஆம் ஆண்டு சரியா மைசூர் கர்நாடக மாநிலம் மைசூர்ல இந்த தமிழ் ஆய்வு நிறுவனம் செயல்பட்டு வந்தது. அதன் பிறகு மே 19, 2008 முதல் இந்த தமிழ் ஆய்வு நிறுவனமானது தற்போது அமைந்துள்ள இந்த பெரும்பாக்கத்தில் அமைந்துள்ளது. ஓகேவா? கூடுதல் செய்தி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த நிறுவனத்தின் சரிங்களா இந்த செம்மொழி தமிழாய்வு நிறுவனத்தின் தலைவராக எப்பவுமே யார் இருப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் அப்போது யார் முதலமைச்சரோ அவங்க தான் அந்த நிறுவனத்தின் தலைவராக இருப்பாங்க. சரியா? அந்த வகையில தற்போது அந்த மத்திய செம்மொழி தமிழாய்வு நிறுவனத்தின் தலைவராக இருப்பவர் தற்போதைய முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள். இந்த நிறுவனத்தின் துணைத் தலைவராக இருப்பவர் டாக்டர் சுதா சேஷையன் அவர்கள்.